மலை நல்லா இருக்கிறியா மலை அங்கிற அந்த டயலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ இதில் வந்து திரு அண்ணாமலை அவர்களை வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்றாரு, முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் அவர்களும் அழைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்கி தான் போகிறார் அவர். இது வந்து நம்ம இப்போ இந்த இன்டர்வியூட நோக்கமே என்ன அப்படின்னா, ஹானஸ்ட்டாக சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசணும். திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்க்குறதுக்கு தொண்டனாகிய யாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். அவர் ஆதரவாளர்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னன்னா, கல்ல கும்பிடுறவங்க, இத கும்பிடுறீங்க, அத கும்பிடுறீங்க, என்னய்யா நாங்கலாம் பகுத்தறிவாதிக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்கள், அவங்க எல்லாருமே வந்து எங்க தலைவர்கள கொண்டு போய் அந்த சமாதியில நிக்க வச்சு கைய கூப்ப வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நாகரீகம் கருதி பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா கூட, இத ஏத்துக்கிற மனப்பான்மை நெறைய பேருக்கு இருக்காது. ஸோ டெஃபினெட்லி நெறைய பேருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. தலைவர் அண்ணாமலைய அங்க கொண்டு போய் நிக்க வைக்கணுங்கிற தேவையில்ல. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவ அங்க கொண்டு போய் நிக்க வைக்கணும் அப்படிங்கிற தேவையில்ல. பிகாஸ் நானே வெளியிட்ட அந்த விழாக்கு அங்க வந்திருக்காங்க. ஸோ அத மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாம்.